திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி, இரு சுடராய் நின்ற இறைவா போற்றி, கொல்லால் மழுவாள் படையாய் போற்றி, கொல்லும் கூற்று ஒன்று உதைத்தாய் போற்றி, கல்லாத காட்சிக்கு அரியாய் போற்றி, கற்றாரிடும்பை களையாய் போற்றி, வில்லால் வியன்னரணம் எய்தாய் போற்றி, வீரட்டம் காதல் விமலா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் 11ஆம் திருமுறையில நேற்று திருக்கலம்பகம் நம்பியாண்டார், திருக்கலம்பகம் என்று நம்பியாண்டார் அவருடைய பிள்ளையாரை பற்றி திருக்கலம்பகம் நம்பியாண்டார் படித்தது படிக்க போடுறோம். அது இந்த தொடர்ச்சி. அதில் 30 பாடல்கள் நாங்கள் நேற்று 19, 20 பாடல்கள் மட்டும் படிச்சிருப்போம். இன்றைக்கு 1366வது பாட்டிலிருந்து படிக்கிறோம். ஆமான் பெண் கூட்டகத்த வஞ்சொலிலம் பைங்கிளியே பாமாலை ஆள்முறிய பாணலிய பண்டருசை மாமான கந்தரன் வன் சம்பந்த மாமுனியம் கோமான் தன் புகழொரு காலின் புரணி கூறாயே கொச்சையர் கோன் தன் புகழ் யானின் புரணி கூறாயே பொற்கூண்டில் உள்ள அழகிய சொல்ல இடைய இளம் பைங்கிலியே யாழ்முறி என்னும் பாடலை பாடி திருநீலகண்ட யாழ்ப்பாணரது யாழை முறித்த திருஞான சம்பந்த மாமுனி கோமான் தன் புகழ் ஒரு சமயம் இன்புற நீ கூற மாட்டாயா, சீகாழி தலைவன் தன் புகழை கேட்டு நான் இன்புற நீ கூற மாட்டாயா. எழுசீர் களி நெடிலடி விருத்தம் கூறதாக மெய்யடிமைதானினையுடைய கொச்சையர் அதிபதி வீரதார் தமிழ் விரகன் மேதகு புலினானிவன் மிகு வசனச் சீரதார் திருதிரல்களைக்கென செழு முளைக்குரியவர் சினத்தேறுதானிது தழுவினாரேன இடிகள் மாமுர சதிருமே அதிருமே. ஏறு தழுவுதல். ஏறு தழுவினார் இவளுக்குரியவர் என்று முரசு அதிரும். என்னை அடிமையாக கொண்ட சீர்காழி அதிபதி பெருமை பொருந்திய தமிழ் விரகன் மேதகு புகழிய நான் இவன் மிகுவன சேரதார் திரள்களை கனசெழு முலைகளுக்குரியவர் கோபம் கொண்ட காலே தழுவினார் என இடி போன்ற மாமுரசு அதிரும். அறுசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். சதுரன் புகழிய ரதீபன் கூர் தவ சுந்தர கவுனியர் தஞ்சீர் முதல்வன் புகழியர் அதிபன் தாழ் முறை வந்தடையலர் நகரம் போல் எதிர் வந்தனர் விரல் கெடவம்போர் எரிவங்கனை சொரிபுரிமின் கார் அதிர்கின்றன இது பருவஞ்சேரலர் தம் பதிமதிலிடி மின்னே. பருவங்கண்டு தோழி கூறுதல். மேம்பாட்டை உடையவன் சீகாழி அதிபன் தவ சுந்தர கவுனியர் தம் சீர் முதல்வன் திருஞான சம்பந்தரது திருவடிகளை முறையாக வந்து அடையாதவர் நகரம் போல எதிர் வந்தனர்
வெற்றி அழிய வெம்போர் எரிகொடிகள் அம்புகள் சொரிகின்ற மின்னலோடு பகைவர்களுடைய நகரில் முகில்கள் முழங்குகின்றன. கார்காலம் வந்து விட்டது, தலைவரும் வருவார் என்று தோழி தலைவிக்கு ஆறுதல் கூறினார். சிற்றம்பலம் நான் படிக்கிறேன். ஓகே, படிங்க படிங்க. எண் சீர்களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். மின்னுமாகத் தெளிலி உஞ்சேர் மிகு பொன்மாடப் புகழிநாதன் துன்னும் ஞானத்து எம்பிரான் மெய்த்தொகை செய் பாடற்பதிகம் அந்நாள் பொன்னும் மானல் தரளமுந்தன் ஒருக அயற்கண் தனம் நிறைந்தாள் இன்னும் ஏகிப் பொருள் படைப்பான் எங்கனே நான் என்று மாறே. தெளிவுரை பொருள் வயின் பிரிய எண்ணி நெஞ்சத்துக்கு தலைவன் கூறியது. மின்னும் விண்ணில் உள்ள மேகம் சேர்மிகு பொன்மாட சீகாழிநாதன் துண்ணு ஞானத்து எம்பிரான் மெய்த்தொகை செய்து வார பதிகம் போன்றவள் மார்பில் பூத்துள்ள பொன்னிறம் போன்ற பசலையும் கண்களிலிருந்து வழியும் முத்து போன்ற கண்ணீரும் உடையவள். இவளிடம் பொன்னும் முத்தும் இருக்க இனி நான் இதற்காக பொருள் தேட போக வேண்டும் என்று தலைவன் நெஞ்சத்துக்கு கூறுகின்றார். பிள்ளையாண்டி படியுங்கோ. திருச்சிடம்பலம். பன்னிரு சீர்களி நெடிலடை ஆசிரியர் விருத்தம். மாறிலாத பொடினி நெரு கோல வடிவும் வம்பும் பம்மும் குழலும் துங்க கொங்கைனையும் ஊறி ஏறு பதிகத்தோசை நேச நுகர்வும் ஒத்துகித்த நடையும் சித்த பத்தி மிகையும் வீரதேறும் வயல் சூழ் காளி ஞான பெருமான் வென்று துன்று களலி ஒன்றினின் பணியும் தேரல் போலும் மொழியும் செயல்கள் போலும் விழியும் சிந்தை கொண்ட பரிசும் நன்றி மங்கை தவமே. தெளிவுரை மாறிலாத திருநீரணிந்த மேனியும் நறுமணம் பரவிய கூந்தலும் இரண்டு முலைகளும் தேவார பாடல்களின் ஓசையும் நேச நுகர்வும் ஒத்துகித்த நடையும் சித்த பக்தி மிகையும் வெற்றி அமைந்த வயல்கள் சூழ்ந்த சீர்காழி ஞான பெருமான் வெற்றியுடைய திருவடிகளை பணியும் தேன் போன்ற மொழியும் செயல் மீன்கள் போன்ற கண்களும் சிந்த கொண்ட பரிசும் நன்றி மங்கை தவமே. மங்கை செய்த தவத்தால் இவ்வளவு நன்களையும் பெற்றால். சரி 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 படி. மங்கை செய்த தவத்தால் மங்கை செய்த தவத்தால் இவ்வளவு நலன்களையும் பெற்றால் என்கின்றேன். மாலினி வடிவம். மாலினி அரசீர்களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். கைதவத்தாலென் நிடக்கி நீ வந்த தரியேனோ கலதிப்பானாமை தவத்தாருயிரணைய மிகு சைவசிகாமணி வேணுகோனை செய்தவத்தால் விதி வாய்ந்த செழுமலையாரவன் உடைய செம்பொன் திண்டோள் எய்தவத்தால் விழி வெனக்கென் யாதுக்கு நீ பல பொய் இசைக்கின்றாயே. தெளிவுரை தலைவி பாணனை இழத்தல். இழிந்த பாணனே, கபட நாடகமாடும் நீ இங்கு வந்த காரியத்தை நான் அறியேனோ. மெய்தவத்தார் உயிரணைய மிகு சைவ சிகாமணியை சீகாழிநாதனை செய்தவத்தால் விதி வாய்ந்த செழு முலையார் பரத்தையர் தலைவனுடைய செம்பொன் திண்தோள் எய்தவத்தால் விழிவு எனக்கு யாதுக்கு நீ பல பொய் இசைக்கின்றாயே. நீ பொய் பேசுபவன், என்னை ஏமாற்ற முடியாது என்கிறாள். எண் சீர் கடிநடிலடி ஆசிரிய விருத்தம். இசையை முகந்தெழுமிடரும் இடுகரணங்களினியல்
களின் இயல்பும் வளம்பொலி திசை திசை துன்றிய பொழில் சுலவும் திகழ் சுரபுரமன்றுகு தமிழ் விரகன் பல நசைமிகு வன்புகள் பயிலும் மதங்கீரன் நளிர் முலை செங்கையல் வெளிநகை கண்டபின் வசைதகு மென்குல மலமவை முழுதும் முழுதும் அங்கேயும் சிரபுரத்துக்கு சரம் என்று சொன்னேன். இஞ்சையும் முழுதொண்டு வருது, அதை பார்த்து படியுமாடா. பசைதகு மென்குலமவை முழுதும் கொள மதிவ சிந்தனை மயல் வருகின்றதே. இசையை முகந்து எழுகண்டமும் இது இங்கு இவன் இடுகை முதலியவற்றால் செய்யும் அபிநயனங்களின் இயல்பும் வளம் பொலிகின்ற திசை தித துன்றிய சோலைகள் சூழ்ந்த சீகாழி மென் தகு தமிழ் விரகன் பல நசைமிகு வன்புகள் பயிலும் மதங்கியினுடைய மிளிர் முலைகளும் நளிர் முலைகளும் செங்கையல் வெளிநகையும் கொண்டபின் வசைதரு மென்குலம் அவை முழுவதும் கொள மதிவள சிந்தனை மயல் வருகின்றதே. இவர்களுடைய ஆடல் பாடலை கண்டு இவர்தாம் மயங்கார் என்கின்றார். வருகின்றன என்றதனுள் என்றனதுள்ளமும் நின்பசமே நிரவி குறை கொண்டு தனித்தருகும் புனல் வெஞ்சுரம் யானமரும் மதிநீரையொன்னினையாதெனின் முன்கருகும் புயல் சேர் மதில் வன் புகழிக் கவிஞன் பயில் செந்தமிழாகரன் மெப்பெருகுந் திருவாரருள் பேணலர் போற் பிழை செய்தனை வந்ததர் பெண் கொடியே. தலைவன் கூற்று. வருகின்றனன் எனது உள்ளமன் நின்பசமே நிறுவி குறை கொண்டு தனித்து தண்ணீர் வற்றிய பாலை நிலத்தில் நான் அமரும் அது சிறிது நேரம் நினையாது எனின் முன்கருகும் மேகம் வந்து தங்கும் உயர்ந்த மதில்களையுடைய சீர்காழி கவிஞன் பயில் செந்தமிழ் ஆகரன் மெப்பெருகும் திருவாரருள் பேணலர் போல், அதாவது பகைவர் போல் பிழை செய்தனை இந்த கொடிய வழியில் வந்த பெண் கொடியே என்று தலைவன் வருந்துகின்றான். கொடி நீடு விடையுடைய பெருமானை அடிபரவு குணமேதை கவனியர்கள் குலதீப சுபசரிதன் அடியே நிடர் முழுதும் அறவீசு தமிழ் விரகன் அணியான புகழி நகர் அணையான கனை கடலின் முடிநீடு பெருவலை கொடலையும் முடிநீடு பெருவலை கொடலை புகுவனும் அமர் முறையவு பணிபுரியன் பணிபுரிவன் அணிதோணி புனைவனவை படியாரும் நிகரறியவரியாரும் மதர் நயனி பனைவார் மென்முலை நுழையர் மடமாது உன் அருள் பெறினே. தெளிவுரை. தலைவன் கூற்று. விடைக்குடியுடைய சிவமானின் பணியும் குணமேதை கவுனியர்களின் குலதீப நல்ல வரலாற்றை உடையவன் அடியேனது இடர் முழுதும் வீசும் தமிழ் விரகன் அழகான சீகாழி அணையான கனை கடலின் முடிநீடு பெருவலைகளை கொண்டு அலையோடு புகுவன் உறவினர் முறையேவு பணிபுரியன் அணிதோணி புனைவன் அவை படியாரும் நிகரறிய அழகிய மதத்த கண்களை உடையவள் பெருத்த முலையினுடைய வெளையர் மடமாது அருள் புரினே. பெரு பயன் மிக புவி உருளர் உழுவன பிற்றை முறை பெரினறி அளிப்பன பல புறவியை ஒளிச்சுவன உருயர் அளிப்பன முனுமை திருவருட்பெருக உடையன நதிப்புனலி எதிர்வறியும் தனப்புன் நறுமுறு குறைச்சமனை நிரைகளு நிறுத்தியன
நளித நளிகத வடைத்தனது நறுவிடை மகற்றியன துருபொழில் மதிப்புறவ முதுபதிமல ஒப்பரிய தொழில்பல மிகித்த தமிழ் விரகன கவித்தொகையே. தெளிவுரை. பெருபயன் மிக்க மிக புவியுள் அருளன மறையில் பெருநெறி அளிப்பன பல்பிறவியை ஒழிப்பன உறுதுயர் அளிப்பன முன்னுமாதேவியார் திருள் பெருக உடையன நதிப்புலனின் எதிர்ப்படகு வைத்தன புன்னறுமுறு குறை கூறிய சமணர்களை கழுவேற்றின திருமறை காட்டில் கோயில் கதவுகளை மூட வைத்தன கொடிய விஷம் நீங்கச் செய்தன சோலைகள் சூழ்ந்த மதுரலையுடைய சீர்காழி பதிமன் ஒப்பரிய தொல்வல மிகுந்த தமிழ் விரகன் செய்த தேவார பாடல்களே. பன்னிரு சீர் பல நெடிலடி ஆசிரிய விருத்தம் தொழுவார் பொழில் சுற்றியவான் மதியோயு மதிக்கனமார் தொலையாத திருப்பொழில் மாளிகை மாட நெருங்கிய சீர் மிகுகாளியன் முத்தமிழா கரண் மேதகு பொற்புனைந்தார் விரையார் கமலக்கழலே துணையாக நினைப்பவர் தாம் மகராக நித்தில நீர் நிலையார் புவித்த தமராய் வரலாறு புலைப்பிலர் ஊழ் தொருளி இலக்கிதமாய் தகுவாழ்வு நிலைத்தொழில் சேரமான பயிற்றுவர் மாசதுரால் வினை செற்ற தம்மேலணுகால் புறவி கடலே. தெளிவுரை. சோலைகள் சூழ்ந்த உயர்ந்த மதில்களையுடைய மாட மாளிகைகள் நெருங்கிய சீகாழியின் முத்தமிழாகரன் மேதகு புனைதார் விரையார் கமல கடலே துணையாக நினைப்பவர் தாம் முத்துக்கள் நிறைந்த கடலால் சூழப்பட்ட உலகமும் சுற்றமாய் ஊழி காலத்தில் நிலை பெற்று நின்ற வாழ்வு நிலைத்து எழில்சேர் அறமான பயிற்றுவர் மாசதுரால் வினை செற்று அதன் மேல் புறவிக் கடலை அணுகார். திருஞான சம்பந்தரது திருவடிகளை வணங்குபவர்களுக்கு பிறவி துன்பங்கள் இல்லை என்கின்றார். நேரிசை ஆசிரியப்பா. கருமங்கண்மதி துருமதிப்பான கருமங்கண்மதி நிரம்பிய பாடல் நின் கண்ணோடும் அரும்பசி நலிய அலக்கணுற்றிழைத்து காந்திய உரத கனல் தழைத்தெழுதலின் பாணனே, நான் ஒரு செய்தி சொல்கின்றேன் கேள். பலவாகிய பாடல்களை பசி துன்பத்தோடு பல கஷ்டங்களை அடைந்து வயிற்று பசியால் நெருப்பு எழுவதனால் பேந்து உடல் வற்றி சில் நரம்பு எழுந்தே இறுகுபு சொல்லி இயற்றிய குரம்பை உரு செறுத்தணைய உருவு கொண்டு உள்ளுள் வளை இன்னிசை நல்லி யாழ் சுமந்து அன்னம் மன்னிய வளநகர் மெனக்கடை தோறும் உடல் தேய்ந்து வற்றி சின்னரம்பு எழுந்து இறுகவும் சிறு சிறு களிகளைக் கொண்டு கட்டிய வீடு போல உருவு கொண்டு உள் வளைந்து இனிய இசையைக் கொண்ட நல்ல யாழை சுமந்து அன்னங்கள் பொருந்திய வளநகராய சீகாழியில் வீடுகள் தோறும் சென்றுளி செல்வழி பெறாது நின்றுளி நிலாபுவன் துயர் போயொழிந்து இன்புற்று நிதி எய்தும் அது நுணது உள்ளத்து உள்ளதாயின் மதுமலர் வண்டரை சோரை வளவயல் அகவ. தெளிவுரை. சென்று பிச்சை கிடைக்காமல் நிற்கின்றவன் துயரொழிந்து இன்புற்று பெருஞ்செல்வம் பெரும் எண்ணம் நோக்கி இருக்குமாயின்
தேன் பொருந்திய மலர் சோலைகளும் வயல்களும் ஒலி செய்ய அகவ பானை நினுமா. ஒன்திறற் கோள்மீன் உலாவு குண்டகம் உயர்தருவரையின் இயல்தரு பதனத்து கடுநுதி கழுக்கடை மிடதருவேலி கனகப் பருமுரண் கடைய கவாட விளையங்கோபுர விளங்கொழில் வாயில். தெளிவுரை. ஒன்றிறல் கோன்மின் உலாவும் ஆழ்ந்த நீர் நிலையும் உயர்ந்த மதிலும் சூலம் நிரம்பிய வேலியும் கனகப் பருமுரண் கணைய கவாடமும் குறுக்குமரமாகிய தாழ்வாள்களோடு கூடிய கதவும் கோபுரங்களையும் உடைய வாயில். நிகழ்ச்சியின் வகுத்து திகழ்ச்சியினோங்கும் மஞ்சனை இஞ்சி வன்கொடி மிடைத்த செஞ்சுடற்கனகத்திகள் சிலம்பனைய மாளிகை ஒளிச்சூளிகை வளாகத்து அணியுடை பட மணி துடைத்தழுதிய. தெளிவுரை. நிகழ்ச்சியில் வகுத்து திகழ்ச்சியில் ஓங்கும் மஞ்சனை இஞ்சி மேகந்தவள் உயர்ந்த மதில் வளப்பம் பொருந்திய கொடிகள் கட்டிய ஒளியுள்ள பொன்மலை என்ன மாளிகைகளை உடைய நிலா முற்றத்தோடு சூடிய மணிகள் பதிக்கப்பெற்ற. கொஞ்சம் மேல எடுக்கிறீங்களா அவளா பதிக்கப்பெற்ற அவளா. அடுத்தது நல்லொளி பரந்து நயந்திகள் இந்திர வில்லொளி பல பல விசும்படை காட்ட மன்னிய செல்வத்து துண்ணிய பெருமை செம்மலர் மாது செந்திரை பிரியா கழுமலநாதன் கவனியர் குலபதி. நல்லொளி பரந்து நயநிதி கழித்து இரவு இளகொளி பல பல விசும்பிடை காட்ட மன்னிய செல்வத்து துண்ணிய பெருமை திருமகள் நிலத்திருக்கின்ற சீர்காழியின் நாதன் கவுனியர் குலபதி. தண்டமிழ் விரகன் செய்வ சிகாமணி பண்டிதரின்பன் பாசமய கோளரி என்புனை தமிழ் கொண்டிறங்கி என்னுள்ளத்து என்பினை அருளிய ஆண்டகை தென்புகழ் குறைவரத்துள்கி நிறைகடை குறுகி தண்டமிழ் விரகன் செய்வ சிகாமணி பண்டிதரின்பன் பரசமய கோளரி என்புனை தமிழ் கொண்டு இறங்கி என் உள்ளத்து அன்பினை அருளிய ஆண்டகையாகிய ஞான சம்பந்தரை அடைந்து தன் புகழ் குறைவறுத்து உள்கி நிறை கடை குறுகி. நாப்பொலி நல்லிசை பாட மாப்பெரும் செல்வம் மன்னுதி நீயே. தெளிவுரை. நாப்பொலி நல்லிசை பாட மாப்பெரும் செல்வம் மன்னுதி நீயே. அது அடுத்தது அதோடதான் வருது. பாணனே, நீ நேராக திருஞாசம்பந்தரிடம் சென்று அவரை வணங்கி அவரை துதி செய்தால் நீ நிறைந்த செல்வத்தை பெறுவாய் என்பதாம். வஞ்சித்துறை. வஞ்சித்துறை. நீதியின் நிறை புகழ் மேதகு புகழி மண் மாதமிழ் விரகனை ஓதுவதுறுதியே. நீதியின் நிறைபுகழ் மேன்மைதங்கிய சீர்காழி மன்னன் மாதமிழ் விரகனை ஓதுவது உறுதியே. நான் நிச்சயமாக திருஞான சம்பந்தரை வணங்கி துதிப்பேன். சீர்காழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். உறுதி முளைதாள எனைகளும் நீதி உனது மனமாற முழுவதும் அதாக அறுதி பெரும் மாதர் பெயர் தருதல் தானும் அழகிது இனியானுன் அருள் புனைவதாக பெருதி இவை நீ என் அடி பணிதல் மேவு பெருமை கட நீடு படிரொளி பொன்மாடம் நரை கமலும் வாச வளர் பொழில் சுலாவும் நனி புகழினாத தமிழ் விரகனியே. தெளிவுரை. நனி புகழினாத தமிழ் விரக நீயே உறுதி முளைதாள என்னை இகழும் நீதி உனது மனமாற முழுவதுமாக அறுதி பெறுமாதர் பெயல் தருதல் தானும் அழகிது இனி யான் உன் அருள் புனைவதாக பெறுதி இவை நீ என் அடிபணிதல் மேவு பெருமைகட நீடு பொய் ஒளி
பொன்மாட மணம் வீச சோலைகள் சூழ்ந்த சீகாழிப்பதிநாத என கூட்டுக. மனம் புண்பட்ட தலைவி கூறுவது போல அமைந்துள்ளது. ம். ஆசிரியத்துறை நீதி மதி துண்ணி நினையேல் அங்கேடா நீதி என்று கிடக்குறக்கா பேர். நீ மதி துண்ணி நினையேல் மட நெஞ்சமே காமதிக்கார் பொழிற்காளி நாமதிக்கும் புகழ் ஞான சம்பந்தனோடு பூமதிக்கும் கழல் போற்றே. மட நெஞ்சமே, நீ நம் மதித்து சிந்தித்து நினைக்கவில்லை. சந்திரன் தவளும் உயர்ந்த சோலைகள் சூழ்ந்த சீர்காழிப்புகழ் ஞான சம்பந்தனோடு உலகில் உள்ளார் போற்றும் அவரது திருவடிகளை போற்றுவாயாக. கட்டளை கழிப்பா. போற்றி செய்தரன் பொற்களல் பூண்டதே முந்தியான் உந்தம் பொற்களல் பூண்டதே மாற்றி இட்டத்து வல்விட வாதையே மன்னு குண்டரை வென்றது வாதையே ஆற்று எதிர்ப்புனல் உற்றதம் தோணியே ஆனதன் பதியாவதம் தோணியே ஆனதன் பதியாவதம் தோணியே நாற்றிசை கவிஞான சம்பந்தனே நல்ல நாமமும் ஞான சம்பந்தனே போற்றி செய்து அரணது பொற்களை பூண்டதே அறிவு யானும் உன் பொற்களல் பூண்டதே மாற்றி விட்டது நெஞ்சால் உண்டாகிய துன்பத்தையும் சமணர்களது வாதத்தை வென்றது ஆற்று வெள்ளத்தில் எதிர்த்து சென்றது அந்த படகே தென்பதியானது எல்லாமும் படகே தோணிபுரமாகிய சீகாழியே நாற்றிசை கவிஞான சம்பந்தனே நல்ல நாமமும் ஞான சம்பந்தரே நல்ல வடிவா அந்த தோணிபுரம் எப்படி வந்தான்னு சொல்லிரு. சைக்கிளை மருட்டா கைக்கிளை மருட்பா. அம்புந்து கண்ணிமைக்கும் ஆன நுதல் வியக்கும் வம்பொந்து கோதை மலர்வாடும் சம்பந்தன் காமுறு கழுமலம் அணையாளாம் இவள் அணங்கலல் அடி நிலத்தனவே. தெளிவுரை. கைக்கிளை ஒருதலை ஆமாம். தலைவன் தலைவி எனும் இருபாலரில் ஒருவர் மட்டும் மற்றொருவரை காதலிப்பது கை சிறுமியாகிய கிளை உறவு. அம்பு போன்ற கண்ணிமைக்கும் நெற்றி வியக்கும் மனம் வீசும் மலர் மாலை வாடும் திருஞான சம்பந்தரது அழகிய சீகாழி போன்றவள் இவளேதான். தெய்வ மகள் அல்லல். அவளது பாதம் பூமியில் பதிந்துள்ளது. இது தலைமகன் கூற்று. தேவர்களின் கண்ணிமைக்காது, அவர்கள் உடம்பு வியர்க்காது, அவர்கள் அணிந்துள்ள மலர் மாலை வாடாது, அவர்கள் பாதங்கள் பூமியில் படியா. பன்னிரு சீர் கடில் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் தனமும் துயிலும் சாலி குலையும் கோல கனமாட சண்பை திகழ் மாமறையோர் அறிவன் தவமை குலதீவன் செல்வமும் துகிற்கொடியும் நெற்குவியலும் அழகு கொடி வீற்றிருக்க சீர்காழி திகழ் மாமறையோன் அதிவன் தவமை குலதீவன். அவரை சொல்லினோம். கணவன் கொடை நீடருகா சனிதன் கமலக்கழல் பாடி கண்டார் நிறைய கொள்ள பசியை கருதாதெம்பான. தெளிவுரை. கணவன் கொடை நீடு அருகாசனி தன் கமல கழல் பாடி கண்டார் நிறைய கொள்ள பசியை கருதாது எம்பானனே. புனை தன் தமிழின் இசையார் புகழி கரசை புகழ் பாடி புலையச்சேரி காலை பூந்தாள் என் சொல் புதிதாகி. புனை தன் தமிழின் இசையார் புகழியாகிய சீர்காழி கரசை புகழ் பாடி புலியச்சேரி காலை அதாவது தலைவன் பூந்தால் என் சொற்புதிதாக்கி. சினவங்கதமா களிரொன்று அறி களிரொன்றிந்த சேரி கொடு வந்தார் சேரிக்குடிலும் இழந்தார் இதனை செய்குவதறியாரே. தெளிவுரை. பாணனை நோக்கி தலைவி கூறியது. சிரவங்கதமாக களிர் அதாவது பெரிய யானை
ஒன்று இந்த சேரி கொடு வந்த அரிதனை என்ன செய்வது என்று அறிய திருஞான சம்பந்தரது புகழை பாடி வந்தால் நற்கதி வருவார். பரத்தையரிடம் காலங்களிக்கும் தலைவனைப் பற்றிய பொய்யான புகழுரைகளை இங்கு சொல்லாதே என்கிறார். அனு அனு இல்லையோ? மன்னிச்சு கொள்ளுங்க சரியா. யாரேனும் என்போல் அருளுடையார் இன் கமலத்தாரேயும் சென்னி தமிழ் விரகன் சீரேயும் கொச்சை வயன் குறைகளற்கே மெச்சி அடிமை செய்ய பெற்றேன் அறிந்து தெளிவுரை. உம்போல் யாரு அருளுடையவர் தாமரை மலர் மாலை அணியும் சென்னி தமிழ் விரகன் சிறப்பு பொருந்திய சீகாழிநாதன் தன் குறை குலற்கே திருவடிகளுக்கே மெச்சி அடிமை செய்ய அறிந்து பெற்றேன். ஆகையால் நான் அருளுடையவன். பதின்சீர்களி நெழிலடி ஆசிரிய விருத்தம் அரிதரு நுண்பொருள் சேர்பதி கம்மரன் கடல் மேல். சேர்பதிகம் என்று சொல்லுங்க நன்றி. சேர்பதிகம் என்று சொல்லுங்க. சேர்பதிகம் அரண்கடல் மேல் அணிதரு சுந்தரமார் தமிழ் விரகன் பிறைது ஓய் செறிதரு பைம்பொழில் மாளிகை சுலவும் திகழ் சீர் திருவளர் சண்பையின் மாடலை கடல் உன் களிசேர் எரிதிரை வந்தெழுமே நிறை நுகர்கின்றிலை போய் இனமும் அடைந்திலை கூர் இடரோடு இருந்தமையால் உறுதியார் சிந்தனையின் ஊடுதலேவினர் தமர்வோர் உமரும் அகன்றன ஓய்து உறைவன் குருகே. காமமிக்க களிபடர் கிளவி வன்குருகே அறிதரு நுண் பொருள் சேர் தேவார பதியங்களை பாடி சிவபெருமான் திருவள்ளுக்கு அணியாக தந்துள்ள சுந்தரமார் தமிழ் விரகன் சந்திரன் படிக்கின்ற உயர்ந்த சோலைகள் சூழ்ந்த மாளிகைகள் நிறைந்த திகழ் சீர் திருவளர் சீர்காழியில் அலைகளை உடைய கடற்கரையில் அலை கொண்டு வரும் மீன்களை உண்ணுவதில்லை. உன் இனத்தவரிடமும் போய் சேரவில்லை. நீயும் என்னை போல் காமநோயால் வருந்துகின்றாயா? உன்னை விட்டு உன் காதலன் பிரிந்து சென்றுள்ளானோ? இதை சொல்வாயாக என்று அவ கேட்கிறான். அவன் விரகத்திலே இருக்கிறான், மீனை அப்படி கேட்கிறான். கலிவிருத்தம் ஒரு கனிமணி முன் கை பொடியும் நெல் உரலவனும் அது கனை குவரப்பால் அரிதினி வலிமை மின்தருகளு முகில் வன்கை தமிழ் வீரகன்றன் கருகளு பொழில் மாட கழுவு மல வளநாடே வெளிவுரை. இடைச்சுரத்து கண்டோர் கூறுதல். இதன் போட்டில் சென்ற தலைவனையும் தலைவியையும் தேடி வந்த செவிலித்தாய் இடைச்சுரத்தில் கண்டோர் கூறும் துறையாகும் இது. வளையல்களை முன்கையில் அணிந்த கொடி போன்ற தலைவியும் வெற்றி வீரனாகிய தலைவனும் கொஞ்ச தூரம்தான் போயிருப்பார்கள். அதன் பிறகு நீ செல்வது அரிது. வந்த வழியே திரும்பி செல்வாயாக. மேகம் போல் கொடையளிக்கும் கைகளை உடைய தமிழ் விரகந்தன் சோலை சூழ்ந்த மாடங்களை உடைய சீகாழி வளநாட்டுக்கு செல்வார்கள். நீ வருந்தாதே என்பதாகும். நாடொரும் புகழ் ஞான சம்பந்தன்பன் சேடரும் கொச்சை நேர்வளர் செய்துனை நாடரும் தையல் வாட மலர்ந்தனை கேடரும் கொடியாய் கொல்லை முல்லையே தோழி ஊற்று நாட்டில் மிகுதிப்படும் புகழ் ஞான சம்பந்தனது பெருமையே சீர்காழியின் நேர்வளம் செய்துனை மாடரும் தையல் வாட மலர்ந்தனை கொழுகொம்புறும் கொடியாய் கொல்லை முல்லையே தலைவி வாடியிருக்கும் போது முல்லையே நீ வாடியிருக்கும் போது முல்லையே நீ மலர்ந்திருப்பது நல்லதோ என்கின்றார். கார்காலம் வந்துவிட்டது, தலைவரும் வருவார் என்பது குறிப்பு. எண் சீர்
களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். முல்லை நகை உமைதன் மன்னு திருவருளை முந்தி உரு பெரிய செந்தன் முனிவன் மிகு நல்ல பொழில் சுலவு தொல்லை அணிபுகளினாதன் மறைமுதல்வன் வேதமலை அதனில் வில்லை இலர் கணையும் இல்லை பகலி உருவேளம் இரலை கலை கேளல் வினவுருவர் சொல்லை இலர் விரகரல்லர் தலை கொணர்வர் தோழி இவர் ஒருவர் ஆவ ஆளிதர்வரே. தோழி கூட்டு முல்லைமலர் போன்ற பற்களை உடைய உமாதேவியாரின் திருவருளை முன்பு பெற்ற பெரிய செந்தன் முனிவன் மிகு நல்ல சோலைகள் சூழ்ந்த பழமையான அழகுடைய சீகாழிநாதன் மறைமுதல்வன் வேதமலையில், அதாவது கைலாய மலையில் வில்லை வைத்திருக்கவில்லை, அம்பும் இல்லை. பகலியோடு யானை மான் பன்றி இவைகளை பார்த்தீர்களா என்று பொருள் பொதிந்த மொழிகளை பேசுகின்றார் இல்லை. காமநோக்கமுடையவர் அல்லர், தலையை கையுறையாக கொண்டு வருவார், இவர்தான் தலைவர் ஆவர். வஞ்சித்துறை வழிதருபிறவியின் ஒரு தொழிலமர் துயர் கெடும் மிக பொழில் அணிதரும் புகழிமன் எழில் இணையடி இறைமினே. வழிதரு பிறவியின் உறுதொழில் அமரர் துயர் கெடும் மிகு, அதாவது தொடர்ந்து வருகின்ற பிறவி துன்பத்தை போக்குகின்ற சோலைகள் சூழ்ந்த சீகாழி மன்னனது அழகிய 2 திருவடிகளை துதிப்போமாக. ஞான சம்பந்தர் திருவடிகளை புகழ்ந்து போற்றுங்கள் என்று கூறி முடிக்கின்றார். திருச்சிற்றம்பலம். ஆளுடைய பிள்ளையார் ஆண்டி நில்லுங்கோ. திருச்சிற்றம்பலம். ஆளுடைய பிள்ளையாரின் திருத்தலம் பகம் நம்பியாண்டார் அருளியது முற்று பெற்றது. இன்னும் எங்களுக்கு ஒரு 90ல நிக்கிறோம்டா. இப்ப இன்னும் 10 பாட்டு தான் இருக்குது. நாங்க புரிம்பா செய்வோம். ஓம் நமச்சிவாய. வாழ்க.